தொகுதிகளையும் இன்னைக்கு இந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அப்ப உதாரணத்துக்கு இப்ப திருப்பூர்ல எங்க வேட்பாளருடைய நம்பிக்கை, நான் வெற்றி பெற்று எம்எல்ஏவா உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் திரு சுரேஷ், இங்க இருக்கிறார். அதே மாதிரி சிதம்பரம் திரு சுரேந்தர், நான் வெற்றி பெற்று வருவேன் என்று அவர் உறுதியளித்தார். அதே மாதிரி ஓசூர், நான் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். ஆக வெற்றி பெறார்களோ இல்லையோ, ஆனால் திமுக அதிமுகவுக்கு ஒரு நிகரான ஒரு போட்டி தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். மீதி ராமநாதபுரத்தில் ஒரு மீனவர் சங்கத்தினுடைய பல சங்கங்களுக்கு தலைவராக இருக்காரு, எங்க கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவராக இருக்காரு. 43 கிராம சபை பஞ்சாயத்துகளும் ஒன்று கூடி நம்மில் இருந்து ஒருவர் போட்டியிடுகிறார். கடந்த முறையே போட்டியிட்டு ஒரு 2000 வாக்குகள் கிட்ட வாங்கி தோற்றிருக்கிறார். இந்த முறை அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் கிராம சபைகளே முடிவெடுத்தார்கள். அதனால அவருடைய மனு தள்ளுபடி. இதே மாதிரி மதுரவாயில் தம்பி என்னோடவே இருக்கிற தர்மேஷ், அவர் வந்து அங்க உறவுகள் எல்லாம்